திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்கள் பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. மிதுன ராசிக்குண்டான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி, உங்க ராசி அதிபதியே உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி பலமாக இருப்பார். தன்னுடைய ராசிக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய யோகம். செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஜெயமாகிறது. எதை நோக்கி உங்களுடைய விஷயத்தை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே சூப்பரா சக்சஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், எதுவுமே தடை தாமதங்கள் இல்லாம நடக்கிறது, கேட்டதை விட அதிகமாக கிடைக்கிறது. இது எல்லாமே வந்து ராசி அதிபதி பலமா இருந்தாதான் நடக்கும். சோ இந்த மாதம் மிதுன ராசிக்கு உங்க ராசி அதிபதி அந்த நிலையில தான் இருக்கிறார். சோ நீங்க கேட்ட விஷயங்கள், செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே பல மடங்கான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதி அடைகிறார். அப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா, உங்க ராசி அதிபதி வக்ரமா இருக்கிறார் அப்படின்னா மேக்சிமம் ஒரு ஜாக்பாட் மாதம் இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட அதிகமா நடக்கும். அப்ப இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கணும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, யாரையாவது பார்க்க போறீங்க, ஒரு விஷயம் நடக்காம இருக்கு, அதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா பாருங்க. அப்ப வக்ரமாக இருந்ததுன்னா நீங்க நினைச்சதை விட அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஒருவேளை வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் புதிய முயற்சிகள் எல்லாமே பெருசா ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஆனவர் ராசிக்குள்ளேயே இருக்காரு. யார் அதுன்னா சூரியன். எப்பவுமே சூரியன் வந்து ராசிக்குள்ள இருக்கிறது வளர்ச்சிங்க. சர்வ தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட கழிவுகளும் வெளியே போயிடும். கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாமே வெளியே போயிருங்க. உங்களுடைய ஆறா சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து பல பேருக்கு பரவும். உங்களுடைய ஆறா பல பேருக்கு பரவும். உங்களுடைய எண்ணங்களும் மற்றவர்களுக்கு வரும். இங்க வந்து இவர் இருக்காரா, இவங்க இருக்காங்க, இவங்க நம்ம கிட்ட இன்னைக்கு பேசணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். எப்பவுமே சூரியன் ராசிக்குள்ள இருக்குதுன்னா வளர்ச்சி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. வெளிச்சத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சூரியன் உயரதே இல்லை. பூமி சுற்றலாம், சூரியன் அதே இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், பூமி சுற்றும் பொழுது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை நம்ம உலகத்துல நம்ம பாக்குறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சூரியனுக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நம்ம வேணா ஓய்வு எடுத்துக்கலாம். கிரகங்களும் இறைவனும் என்றைக்குமே ஓய்வு கிடையாது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ சாஸ்திர ரீதியாக நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எனர்ஜிக்கு குறைவே இருக்காது. ஃபுல் ஸ்பீடா இருப்பீங்க. பெரிய மனிதனுடைய தொடர்புகள் ஏற்படும். இந்த மாசம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அரசு யாராவது கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவங்க பழக்கமாவாங்க. அவங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். சமுதாய லெவல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல்ல நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது சமுதாயத்தில் பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதே போல இப்போ ட்ரஸ்ட் ஏதாவது ஆரம்பிக்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஐடியாஸ் எல்லாமே நிறைய வரும். இந்த மாசம் நிறைய பேர் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். சோ வந்து இப்போ இந்த மாதம் நீங்க வந்து கண்டிப்பாக குருவாயூர் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைப்பீங்க. முருகனுடைய கிருஷ்ணனுடைய பிரசாதங்கள் ஏதாவது கிடைக்கும். குருவாயூருடைய பிரசாதங்கள் ஏதாவது கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன் ராசிக்குள் இருக்கும் பொழுது திருவண்ணாமலை அண்ணாமலையோட வழிபாடு, ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க.
அல்லது உங்களுடைய கனவுலையாவது ஏதாவது ஒரு தெய்வங்கள் வந்து காட்சி கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனாலும் நோயாக இந்த மாதம் கொஞ்சம் கண் தலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கண் நரம்புகள் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுக்கு தோணும். இந்த மாசம் போது அதிகமா செல்போன் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருடைய தொடர்புகள் வரும். கம்யூனிகேட்டிங் லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகும். நிறைய சிந்தனைகள் யோசனைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது இந்த மாசம். சோ ஏதோ உங்களுடைய லைஃப பத்தியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பத்தியோ நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எங்க போலாம் அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலயே குரு இருக்கார். இப்ப 10 குடையில வந்து 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள வந்து சூரியன் இருக்கும் பொழுது தொழிலை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், தொழில் எப்படி லாபங்களை சம்பாதிக்கலாம், தொழில எப்படி பண வரவை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் யோசனைகளும் உங்களுடைய மைண்டுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நேரங்காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வழி விட்டுருச்சு. சோ சூப்பரா இருக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் அதிபதியுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதனாகி வக்ரகதி அடையும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தலை பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனைகள், கண்ணுல இருக்கக்கூடிய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் வரும். சோ இந்த மாதம் கண்டிப்பா சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறதுனாலையும் புதன் வக்ரகதி அடையிறதுனாலையும் கவர்மெண்ட்டை ஏமாத்தக்கூடாது. இந்த தடவை ஏதாவது ஃபைன் வருது, ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் போடுறாங்க, எதுவாக இருந்தாலும் கரெக்டா டாக்ஸ் கட்டிடுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு பாதகமாக மாறிடும். அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய லக்க வந்து தடுத்துரும். சோ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு இன்னுமே அதிகமா இருக்கும்னான வாய்ப்புகளும் உண்டு. உடம்பு ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கும். சோ உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்ப 5 குடையவர் 2ஆம் வீட்டில் இருந்தா குழந்தைகள் மூலமாக வருமானம் அல்லது குழந்தைகளுடைய ஜாதகம் மூலமாக உங்களுக்கு வருமானம். 12ஆம் அதிபதி 2ல இருந்தா வெளிநாட்டு பணம் வரும். வெளிநாடு போயிட்டு வரணும்னு ஒரு வாய்ப்புகள், இந்த சுற்றுலா குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வரணும்னு ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ 5ஆம் அதிபதி 2ல இருக்கு அப்படின்னா காசு வருங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துடும். ரோலிங்க்கு உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு இருப்பதை விட கொஞ்சம் அதிகமா வரதுக்குள்ளான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனா 20ஆம் தேதிக்கு மேல அந்த 5ஆம் அதிபதியானவர் கேதுவோட சேரப்போகிறார். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல, சுக்கிரன் கேது ஜாதகமாக இருக்கான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த சுக்கிரன் கேது ஜாதகம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரன் 5ஆம் அதிபதி குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அவர் கேதுவோட சேரும்போது உங்க குழந்தைகளோட கவனமா இருங்க. உங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க பாருங்க. உங்க குழந்தைகள் யாரு கூட இருக்காங்க, யாரு கூட பேசுறாங்க, எங்க போயிட்டு வர்றாங்க, டியூஷன் போறாங்களா, காலேஜஸ் போறாங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது செக்ஷுவல் லைஃப் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப தேவையில்லாம இந்த மாதத்துல உங்க ஜாதகத்திலயோ அல்லது உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்திலயோ சுக்கிரன் ராகு சேர்க்கையோ சுக்கிரன் கேது சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா பெண் குழந்தைகளை தயவு செய்து வெளியே விடாதீங்க. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல இது தேவையில்லாம அவர்களுடைய சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். நான் எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளுங்கள். நம்மளே அறியாம சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ இந்த ஒரு மாதம் மட்டும்தான், அதாவது 20ஆம் தேதிக்கு மேல மட்டும்தான். இது முக்கியமா உங்க குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன். அதே போல 2வது பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை. அப்போ உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த சேர்க்கைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படும். பணத்தடைகள் கொஞ்சம் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா அதுல ஏதாவது விசா ப்ராப்ளமோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சில தடை தாமதங்கள் ஏற்படுறதோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இருப்பினும் இது பேசிக்கா இந்த சுக்கிரன் கேது சுக்கிரன் ராகு சேர்க்கையை குறிக்கக்கூடியது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனமா உங்க குழந்தை என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னா இப்ப புதியதாக வரக்கூடிய ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, புதியதாக வரக்கூடிய பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இது ஏன் ரொம்ப மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் கேதுவை 8ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரனுக்கு அதாவது கேதுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து சனி பாக்குது. அஷ்டம பார்வையை பார்க்குது. 8ஆம் பார்வையை பார்க்குது. 8ஆம் இடங்கிறது அவமானம். அப்ப இந்த மாதத்துல கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. அவர் 11ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும், கடன் அடைக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலைகளும் வரும்.
லாபங்கள் நிறைய வரப்போகுது. லாபத்துக்கு ஈக்குவலா செலவுகளும் சுப செலவுகளும் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா குருவனுடைய தொடர்பு செவ்வாய்க்கு ஏற்படும். அப்ப சுப செலவுகள் கூடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய தீர்த்த யாத்திரை போவீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஞானிகளையும் சித்தர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். ஒரு கனவுலையாவது வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இந்த மாதம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காம இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போங்க. அந்த கிருஷ்ணர் கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய எந்த கிருஷ்ணர் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்து கொண்டு வருவது என்பது நல்லது. அப்ப இந்த கிரகச்சேர்க்கை உங்க ஜாதகத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களும் உங்க கூட வரணும். அவங்களோட போய் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நிச்சயமாக வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒரு புதன்கிழமை நாள் செய்யலாம் அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் செய்யலாம். முடிந்த அளவுக்கு இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள் இந்த மாதம் முழுவதும் வாரம் வாரம் ஒரு நாளை இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த வழிபாடு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு கெட்ட பலனை உங்களுக்கு நிச்சயமாக குறைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல உங்க வீட்டுல பூஜை ரூம்ல நிச்சயமாக ஒரு சின்ன கிண்ணத்துல காப்பர் கிண்ணமா இருந்தாலும் சரி, அல்லது சில்வர் கிண்ணமாக இருந்தாலும் சரி, வெள்ளி கிண்ணமாக இருந்தாலும் சரி, அதுல பன்னீர் ஊற்றி துளசி இலைகளை ஒரு 5 இலைகளை போட்டு அதுல பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அதை பொடி பண்ணி போட்டுருங்க. இது உங்களுடைய மனோநிலையை மாத்தும். இந்த எண்ணங்கள் வரும் பொழுது ஒரு தப்பான சுக்கிரன் கேதுங்கிறது சும்மா ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு சேர்க்கை தான். சோ இது மாதிரி எல்லாம் குடும்பத்துல இருக்கு, ஒரு தப்பான எண்ணங்கள், ஒரு பயங்கள், பதட்டங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு உங்களுடைய பூஜை ரூம்ல ஒரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை மாத்தினாலும் சரி, துளசியை மட்டும் டெய்லி மாத்திக்கோங்க. ஒரு இந்த மாதம் முழுவதும் 20ஆம் தேதிக்கு மேல அதை பண்ணுங்க. ஒரு 4 துளசியோ அல்ல 5 துளசிகளோ இந்த பன்னீர் ஊற்றி பச்சை கற்பூரத்தை உள்ள போட்டு கண்டிப்பாக இதை வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ தினம் மாற்றினாலும் நல்லதுதான், அல்லது குறைஞ்சது ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது இதை மாற்றி மாற்றி இந்த மாதம் முழுவதும் வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த வருவதற்கு முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம காப்பாற்றிக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த வழிபாடு ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். மிதுன ராசிக்கு இந்த மாதம் செய்து பாருங்க, நிச்சயமா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து பழக்க வழக்கங்கள்ல பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. மற்றபடி பணவரவு, பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, செழிப்பு இதுக்கெல்லாம் இந்த மாசத்துக்கு குறைவுகள் கிடையவே கிடையாது. மிதுனராசி அன்பர்களுக்கு 100க்கு 70% மேல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிதுனராசிக்கு இந்த மாதம் உண்டு. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் திசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தொழிலே சரணம்.